நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குமிஞ்சு குமிஞ்சு போனா எங்களுக்கு உழவு பிடிக்கிறதுக்கு கஷ்டம். அந்த பச்சை மேயிருக்கு போகும். அந்த மேலி பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு 10 வருஷமா தான் இது மரத்துல செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப அது செய்யறதுக்கு ஆள் இல்லை. இது கல்லுப்பட்டா எட்டி தூக்கிடும். கை வலி ரொம்ப வலிக்கும். மேட்டி ஓட்டணும்னா வண்டி விழுந்துரு. இதே மேட்டி ஓட்டணும்னா கலப்பை உடஞ்சிடும். ஏழு சுழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருப்பாங்க. இந்த காலை வேளையில இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு ஐயா ஒருத்தரை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஏர் உழுதுட்டு இருக்காரு. இந்த ஏர் உழுவும் காட்சியை வந்து பார்க்கும் போதே ஐயா வந்து அவர் இந்த காணொலியில கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். ஐயா பர்மிஷன் கொடுத்தாங்க. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. எங்க பேரு பழனிசாமி. சரிங்க. நாங்க இதே தொழில் தான், விவசாயம் தான். மற்ற எந்த தொழில் இல்லை. மக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா பொண்ணு மகன் சேலத்துல இருக்கிறான். நாங்க தான் இது செஞ்சுட்டு ஏதோ இந்த மழை பெஞ்சா தண்ணி வருது, மழை இல்லாமல் தான் சும்மா இருக்குது. இந்த மாடு கன்று வச்சுட்டு எப்படி பால் கறந்து ஊற்றிட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து காளை மாடு இல்லைங்களா? காளை மாடு, எருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எருது. இப்போ எத்தனை எருது நம்ம கிட்ட இருக்குங்க? 2 இருக்கு. மேல வந்து தம்பி இது அவரது வந்து அவரு ஏர் உழுகும் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க விஷயம். இந்த ஏர் உழுகிறதுக்கு வந்து எருதுகளை பயன்படுத்தி இப்போ இந்த காலகட்டத்துல எல்லாமே குறைவாயிருச்சு. டிராக்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க பழைய மெத்தேட்லயே ஏர் உழுகிறதுக்கு இந்த எருதுகளை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு 65 ஆச்சு. உங்க வயது 65, 66 இருக்கு. 1 2 எச்சு கம்மி இருக்கலாம். அதனால கரெக்டா சொல்ல முடியாது அந்த இதுல. அது அப்ப இருந்து விவசாயம் தான். ஒரு பள்ளிக்கூடமோ அதுவோ இல்லை. சரிங்க. நாங்க ஒரு வருஷம் கூட போய் மிஸ் இல்லை, பள்ளிக்கூடம் வாத்தியார் கிட்ட போனதில்லை. ஏதோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு ஏதோ தொழில் செஞ்சுட்டு நாங்க இருக்கிறோம். எங்க மக்கள் ஏதோ ஒரு அளவுக்கு படிக்க வச்சு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் இருக்கு. நாங்க எங்களுக்கு பின்னால இந்த தொழில் இருக்காது, முட்டுக்கள் போட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுதான் காலத்துல அவங்க அது இந்த விவசாயம் பண்ணா அவங்களுக்கு கட்டுப்படியாகும். ஓகே ஓகே. இந்த விவசாயம் பண்ணா எங்களை ஏற்ற டாயர் போட்டு வேட்டி கட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு கட்டுப்படியாகும். பேண்ட் ஷர்ட் போட்டு பைக்கில் போவாங்க, பெட்ரோல் வாங்க கூட இந்த விவசாயம் பண்றது கட்டுப்படி ஆகாது. ஆனா அவங்க சொந்தமா தொழில் செஞ்சாதான் கட்டுப்படி ஆகும். ஆனா அதே 2 ஆள் வச்சு நாங்க செஞ்சோம்னா அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரை வித்து அவங்களுக்கு கொடுக்குறது சரியா போகும், கடன் கட்டுறதுக்கு சரியா போகும். அதனால நாங்களே பண்றதுனால ஆனா எங்களுக்கு ஏதோ பத்தியும் பத்தாம அப்படியே காலத்தை ஓட்டிட்டு. எதுக்காக அந்த மூக்குல வந்து மாட்டிருக்கீங்க, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து குமிஞ்சு குமிஞ்சு போனா எங்களுக்கு உழவு பிடிக்கிறதுக்கு கஷ்டம். இந்த பச்சை இருக்குதுல்ல, அந்த பச்சை மேயிருக்கு போகும், வகுத்துக்கு மேயிருக்கு போகும். அப்ப நாங்க அந்த மேலி பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால வாய்ப்பட்டி இது கட்டிக்கலாம். இது எதுல செஞ்சிருக்காங்க ஐயா? இது இந்த மூங்கில் சந்தையிலே விற்பாங்க. இது எப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா இடத்துலயும். அதனாலதான் இந்த மூக்குல நீங்க வந்து மாட்டிக்கிறோம். இப்ப மாடுகள் பாத்தீங்கன்னா இடைவிடாம அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க உழவு ஓட்டிட்டே இருக்கீங்க. இடையில வந்து அது தாகம் முடிக்குங்களா? அதுக்கு தண்ணி ஏதாவது வைப்பீங்களா? அதெல்லாம் கணக்கு இல்ல. அதெல்லாம் காலையில எந்திரிச்சு போட்டும்போது காமிப்போம், குடிக்க. மத்தியானத்துக்கு ஒரு 12 மணிக்கு விட்டுட்டு மேல போட்டு அப்புறம் திரும்பி போட்டும்போது தண்ணி காமிப்போம். அந்த மாதிரிதான் நீங்க பண்ணுவீங்க. இந்த கலப்பையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கலப்பு வந்து இன்ன வரைக்கும் இது ஒரு 10 வருஷமா தான் இது. இதுக்கு முன்ன மனுஷன் செஞ்சு கொடுப்பாங்க. இது மரத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்க. இப்ப அது செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த தொழில் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த இரும்பு கடையில கம்பெனிகள்ல ஆர்டர் கொடுத்து பண்ணி அவங்க கொண்டு வந்து நாங்க சொல்லிட்டோம்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்தோம். அப்போ மரத்துல செய்யக்கூடிய அந்த கலப்பை வந்து எப்படி இருக்கும்? அது நல்லா அது வந்து உழவு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இப்படி பிடிக்கும் போது ஒரு கல்ல பட்டதால அது குதிக்காது. இது ஒரு கல் பட்டா இந்த மனுஷனுடைய தோல் பட்டை இருக்குல்ல, வலியெலும்பு, இது அது அப்படியெல்லாம் இருக்காது. கல் பட்டால அப்படியே நின்றுக்கு. இது கல் பட்டா எட்டி தூக்கிடும். உங்களுக்கு கை வலிக்குமே? இந்த கை வலி ரொம்ப வலிக்கும்.
இது வந்து இதெல்லாம் எப்பவும் போல இந்த மரத்துல செஞ்சது தானுங்களா? இதெல்லாம் மரத்துல தான். மரத்துல. எப்படி இதை மாட்டுவீங்க? இது வந்து மாட்டு வண்டியோட அந்த இதுதான் முன்பகுதி தான் இல்லைங்களா? முன்பகுதி அதை எடுத்துட்டு வந்து மாடுகளுக்கு ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி. ஆக்சுவலா அது மாடுகளுக்கு வந்து இது வந்து கட்ட வண்டி போற மாதிரியே தான் அதுக்கு ஃபீல் ஆகும் இல்லைங்களா? வண்டி போன மாதிரி, கட்ட வண்டி போன மாதிரி தான். மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கரெக்டா பார்த்து அது திரும்பிக்கு. சரிங்க. கட்ட வண்டி போட்டோம்னா இந்த ரூட்ல தான் போகு, இந்த ரூட்ல போகாதே எங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியும். சரிங்க. நாங்க மேட்டி ஓட்டணும்னா வண்டி விழுந்துரும். இதே மேட்டி ஓட்டணும்னா கலப்பை உடஞ்சு போகும். அது போகல. நாங்க எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டான இது இருக்கு, வரப்புகளில் விடக்கூடாது. ஆனா எங்களுக்கு தெரியும், அது அந்த வரப்பு கூட்ட போகும்போது அதே திரும்பி. ஓகே, அப்படியே இதை ஓட்டி காட்டுறீங்களா ஒரு ரவுண்டு? எப்படிங்க இதை ஆரம்பிப்பீங்க? கயிறு வச்சிருக்கீங்க, இது மாடு முடுக்குனா போகும். எங்க இப்போ பண்ணுங்க, ஒரு ரவுண்ட் மட்டும் போங்க அப்படி. இப்படிதான் நீங்க ஓட்டிக்குவீங்க? இப்படியாதான். அதே நிற்கும் போது அது நின்றுக்கு. இது அதான் இரும்புல செஞ்சது, இதெல்லாம் மரம். இது வந்து மரத்துலயே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப மரத்துல செய்யறதுக்கு ஆள் இல்லை, அவங்க எல்லாம் தொழில் செய்யறது இல்லை. சரிங்க. அதனால இரும்புல கடைக்காரர்கிட்ட கம்பெனியில சொல்லி செஞ்சு அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கு உண்டான வேலை அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ இது என்ன நிலங்கய்யா? இது தரிசு நிலமா? என்ன பயிர் இதுல இடுவீங்க? இதுல வந்து நாங்க இன்ன வரைக்கும் அவரை செடி போட்டுருந்தோம். சரிங்க. மழை நின்ற உடனே மழை இல்லை, இப்ப மழை பெஞ்சுது, ஏதோ தட்டு செடியோ அவரை செடியோ வெண்டை செடியோ இல்லை கத்தி செடியோ ஏதோ ஒன்று போடுவோம். அது போக அந்த காட்டில் பூஞ்செடி, சில காட்டில் பூஞ்செடி இருக்கு. அதுல பூஞ்செடி சீசன் முடிகிற வரைக்கும் சும்மா கிடக்கு. சரிங்க. அது முடிஞ்ச உடனே இதுக்கு ஆரம்பிச்சுக்குவோம். ஓகே. இப்போ மாடுகளை வச்சு நீங்க இந்த ஆழமா நீங்க வந்து அந்த கலப்பையை வச்சு நீங்க ஏர் உழுகுறீங்க. ஆமா. எத்தனை தடவை வந்து உழுகணுங்க? இந்த காட்டுக்கு வந்து 25 சென்ட் இருக்கு. 25 சென்ட்டுக்கு 3 உழவு போடுவோம். 3 உழவு. 3 உழவுனா இப்போ காலையில இப்போ நீங்க எத்தனை மணிக்கு? ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இது உழுகுறதுக்கு எவ்வளவு நேரம் கால அவகாசம் எடுத்துக்கீங்க? இது வந்து ஒரு நாள் ஆகும். ஒரு நாளே? ஒரே நாள். 3 உழவு போட்டா ஒரு நாள் 8 மணி நேரம் சுத்தமாயிரும். ஆயிருங்க. 3 உழவு. ஒரு உழவு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 3 உழவு முடிக்கிறதுக்கு 8 மணி நேரம். ஒரு உழவுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த ஒரே நாள்ல இந்த வேலையை நீங்க முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த டிராக்டர் வச்சு இந்த உழவு பண்றதுக்கும் மாடுகளை வச்சு உழவு பண்றதுக்கு என்ன வேறுபாடு? எது நல்ல வேறுபாடுன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல திண்டாட் ஆயிரும். ஒரு 1/2 அடி தான் அது. 1/2 அடி, ஒரு 3/4 அடி தான் அது. அந்த 5 கலப்பு போட்டா 3/4 அடி. அந்த கொத்துங்கிறது 7 கொத்து 9 கொத்து போட்டா 1/2 அடி. சரிங்க. அந்த 1/2 அடியில வந்து நாங்க செஞ்சோம்னா அந்த 1/2 அடிக்கு இந்த வேறு அந்த 1/2 அடி வரைக்கும் தான் போகும். அது இந்த பயிறு, இந்த அவரை செடி, தட்டு செடி, இந்த வெள்ளை செடி நட்டா அந்த 1/2 அடி வேறு தான் கிளீனா போகும். அதே நேரம் 5 கலப்பு போட்டோம்னா 1 அடி போகும். அந்த 1 அடி அது ஆழ ஜாஸ்தி. அதே நேரத்துக்கு பூமி அந்த மாதிரி களைஞ்சி வராது. சரிங்க. ஏன்னா அந்த 9 கலப்பு போட்ட மாதிரி களைஞ்சி வராது. 5 கலப்பு போட்டா கிண்டு கிண்டா இருக்கு. அதே நேரத்துக்கு அது விட்டு போட்டு நாங்கள் கலப்பில் போட்டா ஆனா 3/4 அடி சுத்தமா கலன்னு மழை நாட்டு ஆயிரும். இதுதான் காரணம். ஓகே. உங்களுடைய பார்வையில நீங்க இத்தனை காலம் நீங்க விவசாயம் பண்ணதுல மாடுகளை வச்சு உழவு ஓட்டுறதா சிறப்பா இருக்குங்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஆனா மத்தவங்க அது இல்ல. ஆனா காசுக்கு வேண்டி ஜனங்க நிறைய பேரு. ஆனா டிராக்டர் கூட இது செலவு ஜாஸ்தி. இது எவ்வளவு செலவாகுதுங்க? இது ஒரு நாளைக்கு கம்மி போட்டாலும் நாங்களே போட்டாலும் 5 கத்தை போடுவோம். சரிங்க. ஒரு கத்தைன்னு 50 ரூபா. 5 கத்திக்கு என்னாச்சு? 250 ரூபா. அதுக்கு 10 கொட்டை புண்ணாக்கெல்லாம் இல்லைங்க. ஏதோ பச்சை தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த தண்ணி கணக்கு விட்டுருங்க. தினம் அதுக்கு மேவு வந்து 250 ரூபா வேணுங்க. அது வேலை செஞ்சாலும் 250 வேணும், வேலை செய்யாம இருந்தாலும் 250 வேணும். டிராக்டரி வந்து ட்ரேரிங் பிடிச்சா தான் அதுக்கு 100 ரூபா பெட்ரோல். டிராக்டரி ட்ரேரிங் பிடிக்கலன்னா அதுக்கு முட்டு வலி இல்லை. இதுதான் கணக்கு. அது 9 லட்சம் போட்டு வாங்குறாங்க. சரிங்க. அது ட்ரேரிங் பிடிச்சதான் செலவு. ட்ரேரிங் பிடிக்காம இருந்தா அது செலவு இல்லை. இது பிடிச்சாலும் செலவு, பிடிக்காம இருந்தாலும் செலவு, எப்படி இருந்தாலும் செலவு. ஆனா செலவு இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சது இது. 1 மணி நேரம் ஓட்டுவோம், 2 மணி நேரம் ஓட்டுவோம், 8 மணி நேரம் ஓட்டுவோம். அது எங்க சௌகரியம். அது வந்து கரெக்டான டைம் வரும். சரிங்க. 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் ஓட்டுவாங்க. 1000 ரூபா வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அது செடி எந்திரிக்கிறது இல்லையோ அது கடைசியில ஆச்சா. இது நாங்க ஒரு செடி பில்லு இருக்குதுன்னா திரும்பி ஒரு நாள் 2.5 மணி நேரம் போட்டு ஓட்டுவோம். சரிங்க.
அது இது 2.5 மணி நேரம் ஓட்டுறது ஒரு மணி நேரம் தான். சரிங்க. ஆனால் இது 2 மணி நேரம் ஓட்டுறது, அது 4 அளவு போட்டால் தான் இது 2 அளவுக்கு ஈடு இருக்கும். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்களா? உழவு ஓட்டணும்னா மழை இருந்தால் தான் ஓட்ட முடியும். வெறும் நிலத்துல எங்க போய் ஓட்டுறது? வெறுங்காட்டில் என்னத்தை போய் ஓட்டுறதுங்கிறீங்களா? உங்களுக்கு அளவு தெரியும் ஏங்கய்யா? அந்த லைன் எந்த அளவில் உழகணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? இப்போ நீங்க உங்களோட இடத்தை மட்டும்தான் நீங்க வந்து உழவு பண்றீங்களா? வெளிய இருக்கிறவங்களும் உங்களை ஏதாவது கூப்பிடுவாங்க. நாங்க போக மாட்டோம். இதுக்கு வெளிய இருந்து வர்றவங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? எப்படி மாட்டு வண்டி வச்சிருக்கிறவங்க உழவு ஓட்டுறதுக்கு எவ்வளவு 2000 கேட்பாங்க. 2000 8 மணி நேரம் உழவு 8 மணி நேரம் இங்கேயும் ஓட்டுறாங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அது வந்து கீழே தான், அது வந்து மேலே வராது. சரிங்க. 8 மணி நேரம் கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க. இப்படிதான் அவங்க தொழில் வந்து காலையில் ஏர் போட்டுனாங்கன்னா 4 மணி நேரம் ஓட்டுவாங்க. பொழுதோட ஏர் போட்டுனா ஒரு 3 மணி நேரம் ஓட்டுவாங்க. 2 நேரம் மத்தியானம் தான் விட்டுருவாங்க. சரிங்க. சாப்பாட்டுக்கு அதுக்கு மேலே போட்டுனா ஒரு 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் கரெக்டாக நிற்காம ஓட்ட மாட்டாங்க. அதில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று போகும். யாரோ ஒருத்தர் வந்தால் பேசுவாங்க. கொஞ்சம் மாடு கால் நூதுன்னு கொஞ்சம் நிற்போம். அதில் ஒரு 2.5 மணி நேரம் தான் ஆகும். காலையில் 4 மணி நேரங்கிறது 3.5 மணி நேரம் தான் ஓட்டுவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ உங்க பார்வையில இப்போ காளை மாடுகள், அதாவது எருதுகள் வளர்க்குறதே இப்போ நிறைய இடங்கள்ல தவிர்த்துட்டு இருக்காங்க. அது வந்து அழிஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? இதை வந்து மேம்படுத்தணும்னா என்ன பண்ணா மேம்படுத்த முடியுங்க? அது என்ன பண்ணாலும் அதுக்கு போடுற முட்டுவலி போட்டு தானே ஆகணுங்க. இப்போ நாங்கள் இருக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரமா சாப்பிடணுமில்ல. கண்டிப்பாங்க. 2 நேரம் 3 நேரம் சாப்பிடுவேன் இல்லை, 2 நேரமா சாப்பிடணுமில்ல. மனுஷனா இருந்து அதுக்கு 5 கத்தை போடுறோம் பெருசு இல்லைங்க. அது 2 கத்தியாரு போட்ட தானே அது மாடாட்டு இருக்கு. இல்லாட்டி அது மாடா இருக்கிறதுக்கு அணங்காம வித்துடலாம். அதையே தறியில் கட்டிட்டு சாலையில் கட்டிட்டு கண்ணில் பார்க்குறதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி அதுக்கு உண்டானது கொடுக்கணும். ஓகே. இப்போ நீங்க வந்து 65 வயது ஆயிருச்சு. கிட்டத்தட்ட சிறு வயதுல இருந்தே இந்த ஒரு உழவு தொழிலை வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய அப்பா காலத்துல இருந்தே இப்ப நான் வந்து எனக்கும் இந்த காளையை வச்சு நான் உழவு பண்ணணும் அப்படின்னா கத்துக்க முடியுமா? கத்துக்க முடியுங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரிங்க. மனுஷன் பார்த்து செஞ்ச எது வேணா செய்யல. ஆனா அதுதான் நான் சொல்லிட்டேனே, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. இப்ப நீங்க வர்றீங்க, நாங்க ஒரு விவசாயம் பண்ணணும், நீங்க தொழில் செஞ்சா அது பழகிருக்க ஒரு வருஷம் ஆகும். 1 வருடம் ஆயிரும். 1 வருஷம் ஆயிரும். இந்த 1 வருஷத்துக்கு 2 ஆள் வச்சு பண்ண ஒரு நாளைக்கு கம்மி 700 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனா 800 ரூபா வாங்குறாங்க, 600 ரூபா வாங்குறாங்க. 700 ரூபா போட்டா 2 ஆளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆகுது? 2 பேர்த்துக்கு 1500 ரூபா ஆச்சு. ஆமாங்க. ஒரு வருஷத்துக்கு 360 நாள்ல அந்த 60 நாள் விட்டாலும் 300 நாளைக்கு கூலி கொடுக்கணும். 300 நாளைக்கு போட்டா அது எத்தனை ஆகுது? அது அவங்க 300 நாளைக்கு அந்த ஒரு 2 லட்சம் ரூபா ஆகுதுன்னா அந்த 2 லட்சம் சும்மா கொடுப்பாங்களா? இல்லைங்க. அதுக்கு உண்டான வட்டி கேட்பாங்கல்ல. பேங்க்ல எடுத்தா சரி, அடுத்தவங்கிட்ட வாங்கினா சரி, ஒரு ரூபா வட்டியாரு 50 பைசா வட்டியாரு கேட்பாங்கல்ல. அது இப்போ வட்டி கட்டும் போது அந்த 2 லட்சத்துக்கு 3 லட்சம் ஆகி போகணும். ஆமாங்க. அது விளைஞ்சு எடுக்கும்போது அதுக்கு 10 கரெக்டா போயிடும் இல்லைங்களா? அப்புறம் நீங்க இங்க உங்களே நான் சொல்றது பொதுவா சொல்றீங்க. பைக்கில் வர்றாங்க மகன், இங்க பார்த்துட்டு போறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஆகுது. அந்த 1 லிட்டர் பெட்ரோல்லே தீர்ந்து போக தேமான செலவு இருக்குல்ல. ஆமாம். மாட்டு வண்டி வச்சிருக்கீங்களா? வண்டி இருந்து கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம எருதுகள் இருந்தா மாட்டு வண்டியும் நீங்க ஓட்டிக்கலாம். ஓட்டுவீங்க இல்லைங்களா? ஓட்டுனா வரைக்கும் ஓட்டணும். ஆனா இப்ப எங்கனால முடியாதுங்கிறனால தான் அது விட்டுட்டேன். இப்ப காரமட சந்தையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல மாட்டு வண்டி எல்லாமே கொண்டு போவாங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இப்ப காரமடையில ஒரு கட்ட வண்டி உள்ள போகுதுன்னா பயன் போட்டுருவாங்க. உள்ள போக முடியறது இல்லைங்கய்யா. சொன்ன மாதிரி போனா 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துல எத்தனை ஸ்டாப்பிங் ஆகுது? 5 நிமிஷத்துல எத்தனை டிராபிக் ஆகும்? அதே நேரத்துக்கு இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும்னா 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் எத்தனை வண்டிக ஸ்டாப்பிங் ஆகுது? அதனால அவங்க ஏற்கனவே
எச்சரிக்கை பண்ணி வண்டி வராதீங்க, ஃபைன் போடல வண்டி விடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு என் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. நான் சிறு வயதுல வந்து பள்ளி படிப்புல படிக்கும்போது பல இடங்கள்ல இந்த மாடுகளை வச்சு உழவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை அது என் மைண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஐயாவை சந்திச்சு அவரு வந்து தன்னுடைய உழவு தொழிலை பற்றி நம்ம சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்து பல தகவல்கள் சொன்னாருங்க. நிச்சயமா இந்த காணொலி ஒரு விருந்தளிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க மாதிரி விவசாயிகள் வந்து நீடோடி வாழணும். என்ன வாழுது என்ன விவசாயம் வந்து முடிஞ்சு போன கதையா இருக்குதுங்க. இல்லைங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு வந்து என்னடா ஒரு நரக வாழ்க்கையை இப்ப எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் கையில போய் எல்லாம் மாட்டிட்டாங்க. ஒரு மொபைல், டிவி, சோ மற்ற இடங்கள்ல போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி டூ வீலரு, பைக்கு, பஸ் இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் அதிகமா பெருகினதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாடுகளை பற்றி எல்லாத்துக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆமா தெரியாது. கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவிக்கு ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு இதுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா பல பேர் பார்ப்பாங்க, பயனடைவாங்க. தொடர்ந்து சிவாரன் டிவியை பார்க்கணும்னு போட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.